பிறந்து சிறந்த மொழிகளுக்குள் சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி வித்யாலட்சுமி பள்ளியின் தமிழாசிரியை தமிழரசி. இன்றைய தமிழறிவோம் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க. நர். இந்த நர் விகுதியை எந்த சொல்லில் எங்கே பயன்படுத்தணுன்றதில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. நம்ம கடிதங்கள்லாம் எழுதும்போது அனுப்புனர் பெறுநர் எழுதும்போது நிறைய பேர் இன்றளவுக்கும் பெரிய மாணவர்கள் கூட தவறு செய்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த தவறு சரி செய்யறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு வாங்க பார்க்கலாம். நர் தன்னகர நான் வர நர், ரன்னகர நான் வர நர். இதில் எதுக்கு எது பொருந்தும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த சொற்களை கொஞ்சம் படித்து பார்த்துடலாம். அனுப்பு, ஓட்டு, பெரு, நடத்து, பாடி, குழுவி, உறுப்பி, பேசு, பேசி. இந்த சொற்களில் எந்த நர்விகுதியை பயன்படுத்தலான்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக போகிறீங்க. இங்கே பாருங்கள், அனுப்பு அப்படின்ற சொல் எப்படி இருக்குன்னா ஒரு கட்டளை சொல்லாக இருக்குது, செயல்படுத்துகிற சொல்லாக இருக்குது. கட்டளை, அனுப்பு, அங்கே அனுப்புப்பா அனுப்பு சொல்கிறோம்ல, அது ஒரு கட்டளை சொல். அதே மாதிரி இந்த எல்லா சொற்களையும் பார்த்தீங்கன்னா ஓட்டு, ஓட்டுன்றதும் ஒரு கட்டளை சொல். பெரு, பெருன்றதும் ஒரு கட்டளை சொல். நடத்து, நடத்துங்கிறதும் ஒரு கட்டளை சொல். இந்த கட்டளை சொற்கள் வரும் பொழுது எந்த நர் பயன்படுத்தணும்னா தன்னகர வர நர்ரை பயன்படுத்தணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. கட்டளை சொல் வரும்பொழுது இந்த தன்னகர நர்ரை தான் பயன்படுத்தணும். அப்போ அனுப்புனர் வரும்பொழுது தன்னகர நான் வர இர் வரும். ஓட்டு அப்படின்ற சொல்லி பாருங்க, ஓட்டுன்றதும் ஒரு கட்டளை சொல். அந்த கட்டளை சொல்லும் எது வரும்னா தன்னகர நர் வர நர் தான் வரணும். ஓட்டு நர், ஓட்டுனர். பெரு, பெருனர், அனுப்புனர் பெருனர் எழுதுறோம் இல்லைங்களா, அந்த பெருன்றதும் ஒரு கட்டளை சொல். அதுலேயும் எது வரணும்னு பார்த்தீங்கன்னா தன்னகர நர்விகுதி தான் வரணும். நடத்து, நடத்துன்றதும் நடத்துனர் கேள்விப்படுறீங்களா? பஸ்ஸில் வந்து கண்டக்டர் சொல்லுவாங்களா, அவர் பேர் தான் நடத்துனர். அந்த வண்டியை அவர் தான் இயக்குறார். ஸோ அதுவும் ஒரு கட்டளை சொல். நடத்து, நடத்துனர். நடத்துனர் வரும்போது தன்னகர நர்விகுதியை தான் பயன்படுத்தணும். ஆனால் இந்த சொற்களை சொல்லி பாருங்க. பாடி, பாடின்றது ஒரு கட்டளை சொல்லா? இல்லை, அது கட்டளை சொல் கிடையாது. ஆகையால் நம்ம எந்த நர் பயன்படுத்தணும்னா ரன்னகர நர் வர இந்த நர் விகுதியை பயன்படுத்தணும். குழுவி, குழுவின்றது ஒரு கட்டளை சொல்லா? சொல்லி பாருங்க. குழுவி, குழுவின்றது கட்டளை சொல் கிடையாது. அப்போது இதுலேயும் வந்து ரன்னகர நர் வர்ற நர்விகுதியை தான் நம்ம பயன்படுத்தணும். பாடினர், குழுவினர். இதில் உறுப்பி, உறுப்பின ஒரு கட்டளை சொல்லா? இல்லை, உறுப்பினர் அப்படின்றது கட்டளை சொல் கிடையாது. அதனால் இந்த ரன்னகர வர நர்விகுதியை தான் இங்கேயும் பயன்படுத்தணும். பேசி, பேசின்றதும் கட்டளை சொல் கிடையாது. அப்போ பேசி என்ற வார்த்தையிலையும் என்ன பண்ணணும்னா இந்த ரன்னகர நர்ரை தான் பயன்படுத்தி நம்ம எழுதணும். இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.